சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கப்படலாம் என உத்தேச கால அட்டவணை வெளியாகியுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு உத்தேச அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு முதல் 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பிற்கு துணைத் தேர்வு கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கு வழக்கம் போல பொதுத் தேர்வு மற்றும் துணைத் தேர்வு நடைபெறவுள்ளது. நடப்பாண்டு பொதுத் தேர்வுகளை சுமார் 44 லட்சம் மாணவர்கள் எழுதுவார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 10ஆம் வகுப்பிற்கு முதல் பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு 2ஆம் பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தேர்வுகளும் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை நடைபெறவுள்ளன. ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதிகாரிகள் தவிர்த்து பிற ஊழியர்களுக்கு 17,950 ரூபாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது. தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 10,96,000 ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட இருக்கிறது என்றும் இதற்காக 1,866 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதன்படி அதிகாரி அல்லாத ஊழியர் ஒருவருக்கு 78 நாள் ஊதியமாக 17,950 ரூபாய் போனஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் அரசு கலையறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025-2026 கல்வியாண்டில் ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வியினை பெற பாடப்பிரிவுகளில் 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய 15 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் மாணவர்களின் கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே 574 இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டது என்றும் அதில் 516 பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிக்கு www.tngasa.org என்ற இணையதளம் வாயிலாக அக்டோபர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். தனது உயிருள்ளவரை மக்களுக்காக கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை குளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனிதா அச்சிவஸ் அகாடமி மூலமாக 126 மாணவர்களுக்கு மடிக்கணினியும் 356 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 1,860 பேருக்கு மூக்கு கண்ணாடி மற்றும் புத்தாடைகளையும் அவர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தான் இருப்பதால் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றார். என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். கல்வியால் ஏற்படும் அறிவை கொச்சைப்படுத்த சிலர் நினைப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிலர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும். இணையத்தில் பயனுள்ள தகவல்களை பார்த்து மாணவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பதால் திமுக கூட்டணி காலியாகிவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் அவர் பகல் கனவு காண்பதாக அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பகல் கனவு. எங்களுடைய கூட்டணி பலவீனமாவதற்கான வாய்ப்பே கிடையாது.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை டிசம்பர் 20ஆம் தேதி நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். கடந்த சனிக்கிழமை நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை செய்தார். டிசம்பர் 20ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது 2 மாவட்டங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 வாரங்களுக்கு பதிலாக 20 வாரங்கள் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் தனது பயண திட்டத்தை விஜய் மாற்றியமைத்துள்ளார். அதில் 18 நாட்கள் சனிக்கிழமைகளிலும் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி நாளை மறுநாள் நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அக்டோபர் 11ஆம் தேதி புதுச்சேரி, கடலூரிலும் பரப்புரை செய்கிறார். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளுக்காக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை. டிசம்பர் 20ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்யும் விஜய் அதன்பின் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி மதுரை, தேனியில் பரப்புரை செய்ய உள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி செங்கல்பட்டில் பரப்புரை செய்யும் விஜய் அதே நாளில் சென்னையில் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை நிறைவு செய்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் ஜாய் கிறிசில்டாவிற்கு எதிராக மாதம்பட்டி நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜை தங்கள் நிறுவனத்துடன் தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட தடை கோரி மாதம்பட்டி தங்கவேலு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜாய் கிறிசில்டாவின் சமூக வலைதள பதிவுகளால் 11,21,25,000 ரூபாய் மதிப்பிலான கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாக்கிவிட்டதாக அந்நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் தெரிவித்தார். மேலும் இணையதளத்தில் அந்நிறுவனம் பற்றி தேடினால் மெனு கார்டுக்கு பதிலாக கிறிசில்டா பேசி வீடியோ வருவதாக கூறிய வழக்கறிஞர் இவை அனைத்தும் பணத்திற்காகத்தான் என்றும் வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிறிசில்டா தரப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்த 3 நாட்களுக்குள் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டனர். மேலும் கருவில் வளரும் குழந்தைக்காக கிறிசில்டா நீதி கோருவதாக வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராக கூறி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு காவலர்கள் சம்மன் அனுப்பியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வந்தார். இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கருட கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதனிடையே விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் மஸ்தான் ராவ் என்பவர் சுமார் 3,86,00,000 ரூபாய் மதிப்பிலான வைர கற்கள் பதிக்கப்பட்ட 3 கிலோ 860 கிராம் எடை கொண்ட தங்க பூநூலை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக வழங்கினார். பிரம்மோற்சவத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனும் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். இந்நிலையில் முதல் நாளான நேற்று இரவு ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்ப சாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோயில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. மாட வீதிகளில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமியை வழிபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. 4 ரோடு, தீரநகர், கவுல்பாளையம் மட்டுமன்றி பேரடி, சித்தடி மற்றும் குன்னம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை நகர் மற்றும் நகரை ஒட்டிய பகுதிகளான செம்பனார்கோவில், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரழந்தூர், கோமல், நீடூர், செம்பனார்கோவில், திருக்கடையூர், பொறையார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்தது. சேலம் மாநகரில் சுமார் அரை மணி நேர மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டையில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டிப்பந்தல், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையாக தொடங்கிய மழை கனமழையாக பெய்தது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர்களில் 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய பீலா வெங்கடேசன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள இல்லத்தில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் காலமானார்.
56 வயதான பீலா வெங்கடேசன் 1969ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் IPS அதிகாரி வெங்கடேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராணி வெங்கடேசன் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் பெற்ற பீலா வெங்கடேசன் 1997ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த அவர் கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றினார். 56 வயதான பீலா வெங்கடேசனின் மறைவிற்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வேற எந்த ட்ரெஸ் போடுறதுனா நீங்க ஒரு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? முன்னாடி வச்சிருக்கீங்களா? எங்கேயோ வாங்குங்க, இது பப்ளிக் மார்க்கெட், வர்றவங்க கொஞ்சம் டீசென்ட்டா வரணும்னு எதிர்பார்க்கறோம், அவ்வளவுதான். இப்படி கோவை பூச்சந்தையில் ஸ்லீவ்லெஸ் அணிந்து சென்றவரிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார். நரசிம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ஜனனி என்பவர் ஆந்திராவில் உள்ள சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கடந்த ஞாயிறன்று ஸ்லீவ்லெஸ் அணிந்து கோவை பூ மார்க்கெட்டிற்கு தனது நண்பருடன் சென்றார். அப்போது பூக்கடை உரிமையாளர் ஒருவர் ஸ்லீவ்லெஸ் மாதிரியான ஆடைகளை அணிந்து இங்கு வரக்கூடாது என வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பான காட்சி இணையதளத்தில் வெளியானது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி ஜனனி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இப்பதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு ஒரு மினிமமாவது ஒரு ஆக்ஷனாவது எடுக்கணும்னு சொல்லி தான் இப்ப கம்ப்ளைண்ட்ல நாங்க தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ வி ஹோப். இந்த நிலையில் வியாபாரிகள் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த பெண் பொய்யான புகார் அளித்துள்ளதாக மலர் வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அதில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும், ஆனால் அந்த பெண் பாதி வீடியோவை மட்டுமே வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட வாகனங்களை வாங்கிய புகாரில் நடிகர் துல்கர் சல்மானின் மேலும் பல கார்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பூட்டானில் உயர்ரக கார்களை குறைந்த விலைக்கு ஏலத்தில் எடுத்து அதனை இந்தியாவில் நடிகர்களை குறிவைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் ஆபரேஷன் நம்கூர் என்ற பெயரில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக கேரளாவில் நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ், அமித் சக்கலக்கல் உள்ளிட்டவர்களின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. இதில் துல்கர் சல்மானின் 2 கார்கள், அமித் சக்கலக்கல் வீட்டிலிருந்து 5 கார்கள் உட்பட சுமார் 35 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் துல்கர் சல்மானின் மேலும் சில கார்களையும் சோதனைக்குட்படுத்த சுங்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே பறிமுதல் செய்யப்பட்ட கார்களை உரிமையாளர்களிடமே ஒப்படைக்க சுங்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டதில் மத்திய பிரதேச பதிவெண் கொண்ட லேண்ட் குரூசர் கார் மட்டுமே தன்னுடையது என்று அமித் சக்கலக்கல் விளக்கம் அளித்துள்ளார். மற்ற கார்கள் பழுது நீக்கம் செய்வதற்கு தனது கேரேஜில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடத்தப்பட்ட கார்களை வாங்கிய புகார்களில் சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பு மிகுந்த சாலை ஒன்று கண்மூடி திறப்பதற்குள் மண்ணுக்குள் புதைந்த காட்சி காண்போரை பதபதைக்க வைத்துள்ளது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் வஜிரா மருத்துவமனைக்கு முன்பாக சாலையின் அடியில் பூமியிலிருந்து கழிவுநீர் பீச்சி அடித்தது. அடுத்த சில நிமிடங்களில் மின்கம்பம் உள்ளே இழுக்கப்பட்டு அந்த சாலையே அப்படியே பெயர்ந்து மண்ணுக்குள் புதைந்தது. இதில் கார்கள், மருத்துவமனை கட்டடத்தின் முன்பகுதியில் உள்ளிட்டவை பள்ளத்திற்குள் இழுக்கப்பட்டன. இதில் நல்வாய்ப்பாக ஒரே ஒரு கார் மட்டும் பள்ளத்தில் விழாமல் நூலிழையில் தப்பியது. சாலைக்கு அடியிலிருந்து அதிகப்படியான அழுத்தத்தால் கழிவுநீர் குழாய் வெடித்து இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சாலையில் சுமார் 50 அடி ஆழமும் 900 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு ஏற்பட்ட இந்த பள்ளத்தில் உள்வாங்கிய வாகனங்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா முதல் அடியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. நடப்பு ஆசிய கோப்பை தொடரில் தோல்வியை சந்திக்காத ஒரே அணியாக திகழும் இந்தியா சூப்பர் 4 சுற்றி நேற்றைய போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொண்டது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்கள் சேர்த்தது. வான வேடிக்கை நிகழ்த்திய தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 75 ரன்கள் குவித்து மிரட்டினார். சுப்மன் கில் 29 ரன்களும், ஹார்திக் பாண்டியா 38 ரன்கள்
ரன்களும் சேர்த்து அணிக்கு உதவினர். பின்னர் விளையாடிய வங்கதேசம் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததுடன் ரன் சேர்க்கவும் திணறியது. இதனால் 19.3 ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆன அந்த அணி 127 ரன்களை மட்டுமே எடுத்ததால் 41 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வாகை சூடியது. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும், பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா முதல் அடியாக ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. 2 போட்டிகளிலும் தோற்ற இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் இடையே இன்று நடைபெறவுள்ள போட்டியில் வெல்லும் அணியுடன் இறுதிப் போட்டியில் இந்தியா விளையாடும்.